இதுதான் முதல் வந்து இப்போது ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீனிங் நான் பார்த்தேன். உண்மையில் அது வந்து ஒரு பத்திரிகையாளராக தான் என்னுடைய இந்த ஊடகத்துக்கான பயணத்தை ஆரம்பித்தேன். ஒரு அரங்கு நிறைந்த காட்சியை வந்து பத்திரிகையாளரோடு சேர்ந்து பார்த்ததுன்றதே எனக்கு ஒரு பயங்கர நான் பின்னாடி இது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ அனைவருக்கும் நன்றி இந்த திரைகளை பார்த்துட்டு. இது வந்து நான் வந்து ஒரு டூல் தான் நினைக்கிறேன். 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் முதல் ஈழத்திலிருந்து வந்து ஈழத்து கதையை இங்கே சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை அமைச்ச கார்த்திக் சுப்புராஜுக்கும் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனுக்கும் கல்யாணுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒருத்தனோட கனவு மட்டும் இல்லை, ஒரு பெரும் சமூகத்தோடைய கனவாக இருந்திருக்கு. இந்த பெரிய தமிழ் சினிமாவினுடைய இந்த மாசான அந்த மக்களுக்கு, இந்த பெரும் திரளான ஒரு மக்களுக்கு வந்து அந்த ஒரு சினிமாவுக்குள்ளே இந்த கதையை சொல்லணுன்றது. எனக்கு முன்னாடி என்னுடைய பாலுமேந்திரா சார், அதுக்கு முன்னாடி பல பேர் இந்த தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் கனவுக்கு நவமணி தேதியில் தொடங்குறது யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்களுடைய தொடக்கம். அங்கிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய தொடர்ச்சியாகவும் என்னால் இதை இன்றைக்கி இந்த இடத்துல சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கிறத வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்வாகவும் நிறைவாகவும் நினைக்கிறேன். ஸோ இந்த கனவை எங்கள் எல்லாருடைய இந்த கனவை இந்த தமிழ் சினிமாவுக்குள்ளே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இத்தனை கோடி தமிழர்களையும் இந்த படம் போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. அந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஏற்கனவே இந்த படம் தொடங்கும் போது கேட்டுக்கொண்டது மாதிரி இதனுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அந்த காட்சிகளை சொல்லாமல் இருக்கிறது வந்து அந்த படம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அந்த படம் பார்க்குறதுக்கான முழுமையான ஒரு நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் படத்தை பற்றி உங்களுடைய நிறைவான கனிவான சரியான விமர்சனங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளை மட்டும் தவிர்த்துட்டு அந்த விமர்சனங்களை முன்வைங்க. ஸோ ஏன்னா அது பார்வையாளருடைய அவங்க பார்க்குறதுக்கான அந்த என்கேஜ்மெண்ட்டை, அந்த எக்ஸைட்மெண்ட்டை, அந்த உணர்வை வந்து அது வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த ஊடக நண்பர்கள் அதை புரிந்து கொள்வார்கள்னு நம்புகிறேன்.